ஜெய்ஹிந்த். கல்வி ஒன்று மட்டுமே நம்மை அனைத்து அடிமை தளத்தில் இருந்து விடுவிக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த கல்வியை போதிக்கின்ற நிறுவனர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறந்தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த கல்லூரியை தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கும் இதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த நிறுவனர் அப்துல் சமத் ஐயா அவர்களுக்கும், முதல்வராக இருந்து நான் எங்கெல்லாம் பார்க்கிறேனோ அங்கெல்லாம் ஓடி ஓடி இந்த குழந்தைகளை கல்வி ரீதியாக வளர்த்தெடுக்க வேண்டும், இந்த குழந்தைகள் 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாவிட்டால் அந்த குழந்தைகளை ஒவ்வொரு பள்ளியாக அழைத்து சென்று அங்கு நடத்துகிற இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கு சிரமப்படுகின்ற, நான் எப்போதும் பெரிதும் மதிக்கின்ற முகமது மன்னித்துக் கொள்ளுங்கள் சைபர் ரஹ்மான் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம். அடுத்ததாக முகமது ஆசிம் துணை முதல்வர் அவர்களையும், அடுத்ததாக உங்களுக்கு எப்போதுமே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் நஜ்முல் அம்மா அவர்களையும் வாழ்த்துகிறோம். என் நாடு, நம் நாடு, இந்திய நாடு. இந்த இந்திய நாட்டில் இப்போது நாம் சுதந்திரமாக காற்றை சுவாசிக்கிறோம். நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம். நாம் என்னெல்லாம் உடை உடுத்த நினைக்கிறோமோ அதை உடுத்துகிறோம். நாம் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்கின்றோமோ செல்லுகின்றோம். யாருக்கும் நான் அடிமை இல்லை, எதற்கும் நான் அடிமை இல்லை என்பதை எடுத்துரைக்கிறோம் என்றால் அதற்கு சுதந்திரம் என்ற ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. சுதந்திரமாக இருப்பதற்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய தியாகம் இருக்கிறது, எத்தனை பேருடைய உயிர் தியாகம் இருக்கிறது, அதையெல்லாம் எண்ணி பெருமை கொள்ளக்கூடிய நாளுதான் இன்றைய சுதந்திர நாள். நான் சின்ன பிள்ளைகளிலே எங்கேயாவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியை கலந்து கொள்ள மாட்டாங்களா, நம்மளை கூட்டு பரிசு தர மாட்டாங்களா சொல்லிட்டு ஊர் பகுதியில தெரு ஓரங்களை போய் நிற்பது உண்டு. ஆனால் அங்க இருக்கிற இளைஞர்கள் ஏதோ அவர்களால முயற்சி செய்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தான் நிகழ்ச்சி நடத்துவார்கள் தவிர நம்மள எல்லாம் யாரும் அழைத்து எதையும் செய்ய மாட்டார்கள். அதை உடைக்க வேண்டும் என்று நான் பள்ளிக்கு சென்று முடித்த காலம் 10வது தான் அப்போதைக்கு நான் படிச்சிருந்தேன். அதை முடிச்ச உடனே ஒரு கடைக்கு போய் வேலை செஞ்சேன். அந்த வேலை செய்யணும் மாசம் 700 ரூபாய் சம்பளம். அந்த 700 ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்து பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியில, ஏன்னா யாரும் பழங்குடி மக்களை எந்த ஒரு விளையாட்டு போட்டியிலோ சுதந்திர விழாவிலோ கூப்பிட்டு கலந்து கொள்ள வச்சுக்க மாட்டாங்க. அந்த 700 ரூபாய்க்கு என்னென்ன செய்ய முடியும், ஸ்கூல்ல போய் பெஞ்சை கடனா கேட்டு வந்து ஒரு மேடை போட முடியும். அது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கெஞ்சி மைக் செட் போடுற மாட்டேன், ஆனா என்னால இவ்வளவுதான் முடியும், ஒரே ஒரு மைக் செட் வச்சு தரீங்களா கேட்க முடியும். அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது விளையாட்டு பரிசு பொருட்கள், மிட்டாய்கள் இதெல்லாம் வாங்கி வந்து நடு தெருவுல மேடை போட்டு ஒரு சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவுக்கு கொடியேற்றி எல்லாரும் பார்க்க விதத்துல மேடை ஏற்றி பரிசளிப்பேன். அது எதுக்கு தெரியுமா? அந்த பரிசு கூட நீ எதற்காகவும் யாருக்காகவும் நீ கீழே இருக்கிறவன்ல, நீயும் எல்லோரையும் போல மனிதன் தான், நீயும் எல்லோரையும் போல சமமானவன் தான், யாருக்காகவும் எதற்காகவும் நீ குறுகி நிக்காதன்னு தொடர்ந்து ஒரு வருஷம் கூட தவறாம தொடர்ந்து செஞ்சு வந்த. இந்த வருஷமும் செய்யக்கூடியதான். அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்து நேற்று ஒரு நிகழ்வு நடந்ததுனால இந்த வருடம் அதை நம்ம நிச்சயமா செய்ய முடியாத வருத்தப்பட்ட அந்த வருத்தத்தை எனக்கு வந்து தீர்த்து வைத்ததாக இந்த கல்லூரி இந்த பள்ளியை சேர்ந்தவர்கள். எங்கேயாவது நான் சுதந்திர தின பேச முடியாத போயிடுவேன் நினைச்ச பாருங்க, அதற்காக தான் என்னை கூப்பிட்டு இங்க பேச வச்சுட்டாங்க பழகுது. அதற்கு மீண்டும் ஒரு முறை நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பா பெண் கல்வி மிக 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 கடினமானது. ஒரு ஆணு கூட எங்கேயா போய் எப்படியாவது முட்டி மோதி படிச்சிருவான், யாராவது உதவி பண்ணியாவது படிக்க வச்சிருவான். ஆனா பெண் கல்வி இருக்க, அப்பா சாவித்திரி புலேபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேடி தேடி ஒவ்வொரு பகுதியாக சென்று பெண் பிள்ளைகளை படித்தே வைத்து தீர வேண்டும் என்று முயற்சி செய்தவர், முதல் பெண் ஆசிரியராக தேர்ந்தவர் அவர். இல்லைன்னா இன்னைக்கு நீங்களாம் இங்க படிச்சிருக்க முடியுமா, இங்க நிக்க முடியுமான்னு உண்மையாலுமே என்னால சொல்ல முடியல. நேற்றுல நான் கிட்டத்தட்ட அவங்க சாவித்திரி பாய் புலே அவர்களை 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களை பற்றி நான் தெரிந்தவன், படித்தவன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, ஒரே ஒரு பெண் பிள்ளை படிச்சா ஒரு ஊரே படிச்சதுக்கு சமமா, ஒரு தெருவே படிச்சதுக்கு சமமா. ஒரு தெருவில் ஒரு IAS அதிகாரி கூட இருக்கலாம், ஆனா ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய கூட்டு ஒரு ஆணவனா கூட சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருப்பாரு,
பக்கத்துல எவன் படிச்சா நமக்கு என்னன்னு போவாங்க. ஆனால் ஒரு பெண் பிள்ளை படிச்சிருந்தா யாரோ ஒரு தம்பி சும்மா சுத்தினா கூட ஏன்டா சுத்தின்னு இருக்க, இங்க வா, இங்க உட்காரு, ஒரு ஏபிசிடி கத்துக்கோ, ஒரு ஆணவனை சொல்லித்தரேன் கத்துக்கோ. எழுத்தை அறிவிக்கிறவன், எழுத்தை கற்றுக் கொடுக்கிறவன் இறைவனுக்கு மேலானவன். அந்த இறைவனுக்கு மேலானவர் திகழ்வதுதான் பெண் பிள்ளைகள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதே சிரமம் சொன்னல, இன்னொன்னு நம்ம சொல்லணும்ல, அதிலும் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் படிப்பது அதை விட மிக 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 கொடுமையானது. நீ ஏன் இந்த துணியை போட்டுன்னு வர, நீ முகத்தை காட்ட வேண்டியதானே, நீ ஏன் எல்லாருமே இல்லாம மாற்று இருக்கிற அப்படின்னு நம்மளை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவு நம்மளை பின்தள்ள முடியுமோ, நீ எல்லாம் படிக்கவே கூடாதுமா. உன்னை எவன் படிக்கிறேன்னு சொல்றான், வீட்டு உள்ள ஏதாவது நீ ஊதிட்டு போக வேண்டியதானே, நீ என்னத்துக்கு வெளியே வந்து படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மத்தியில், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடியவர் மத்தியில் ஒரு பாப்பா டெல்லியில நடந்த போராட்டம் நினைக்கிறேன், அந்த முகத்தெல்லாம் மூடிக்கின்னு ஒரு கை இப்படி ஒரு படம் ஒண்ணு இருக்கும், ஒரு பாப்பாவுடைய படம், ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தையும் அலற விட்ட அந்த ஒரே ஒரு முகம். ஒட்டுமொத்த சங்கிகளே, நீ எனக்கு நிகர் கிடையாது, எனக்கு பின்னாடி இருக்கிறவனை போராடாது போ, ஆனால் என் ஒற்றை ஆளுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாடாளுமன்றத்துல அவருடைய பேரு எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், எல்லாரும் வந்து வேற ஒண்ணு சொல்லினே இருப்பாங்க, அதை சொல்லக்கூட நான் விரும்பல. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும் சொல்லிக்கிட்டே போவாரு, ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போவார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு இப்படி ஒரு மேடையில போய்கிட்டே இருப்பார் நாடாளுமன்றத்தின் நடு மையத்துல. அப்படி இந்த தேசத்தில் படிப்பதே சிரமம், அதுலயும் பெண்கள் படிப்பது அதை விட சிரமம், அதை விட இஸ்லாமிய மகளிர்கள் படிப்பது மிக 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 கடுமையானது. அந்த கடுமையான சூழ்நிலையிலும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சாதித்தே காட்டுவேன். தன்னுடைய குடும்பமே, தான் மட்டும் இல்ல, தன்னுடைய துணையார் மட்டும் இல்ல, தன்னுடைய அப்பா மட்டும் இல்ல, தன்னுடைய நண்பர் மட்டுமல்ல, எல்லாரும் இணைந்து தமிழகத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளை, புதுச்சேரியில் இருக்கிற பெண் பிள்ளைகளை 10 வயசு 15 வயசுல இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ஆனா அதையெல்லாம் இல்லாமல் இந்த மதத்தை தாண்டி மனித இனத்தை போற்றி வழங்க வேண்டும். அவர்களும் ஒரு மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும். அவர்களும் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு போல் வர வேண்டும், பட்டேல் அம்மாவை போல் வர வேண்டும் என்று கல்வியை உயர்த்துவதற்காக அல்லும் பகலமாக உழைக்கும் இந்த கல்வி நிறுவனத்தை உண்மையாகவே மனதார நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுடைய அத்தனை உதவிகளுக்கும், உங்களுடைய அத்தனை சேவைகளுக்கும் இன்று பதில் சொல்லாவிட்டாலும் 100 ஆண்டுகள் கழித்து 100 தலைமுறை உங்களை வாழ்த்தும். நான் முதலில் சொன்னது ஒன்னே ஒன்றுதான் பாருங்க, கல்வி ஒன்று மட்டும்தான் உன்னை அனைத்து அடிமைத்தளத்தில் இருந்து விடுவிக்கும். சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ நீ ஒரு மேடையில போய் எல்லாருக்கும் சரிசமமா உட்கார முடியாது. ஆனால் நீ படித்திருந்தால், நீ ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தால், நீ கட்டாயமாக ஒரு முதலமைச்சரே இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அங்க தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல நிற்பார். அவரு பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் அல்ல, சாதியால் உயர்ந்தவர் அல்ல, ஆனால் தான் படித்த கல்வியால் முதலமைச்சரை விட பிரதமரை விட மிகப்பெரிய நான் பெரிய ஆளு அப்படின்னு நிரூபிக்கிறாங்க பாரு. இன்னைக்கு முதலமைச்சர் பேசுற மேடையெல்லாம் பேச்சு யார் தயார் பண்ணி தராங்க? ஒரு படித்தவர் தான் தயார் செய்து தரார். பிரதமரே நான் நெஞ்ச நிமித்தின்னு பேசுற சொல்றாரு, அவர் பேசுறாரு அர்த்தமா? யாரோ ஒரு படிச்ச அதிகாரி தான் அதை எழுதி கொடுக்கிறாரு, அதைத்தான் ஒரு மேடையில பேசுறாரு. ஒரு திட்டத்தை தீட்டுறவங்க ஒரு படிச்ச அதிகாரியா தான் இருக்க முடியும். ரமணன் ஒரு படத்துல சொல்லுவாங்க, 10ஆவது வரைக்கும் படிக்கிற பையன் கூட எதையாவது கண்டுக்காம போலாம், ஆனா ஒரு டிகிரி படிக்கிற பையன் தான் கட்டாயமா அரசு அதிகாரியா வருவான். அரசு அதிகாரியா வர நேர்மையா இருந்தா இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாகும். அதனாலதான் நான் படிச்சவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல நீங்கள் படிக்கின்ற கல்வி நாளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். என் இந்திய நாடு எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சாலும் தாய் நாடு தாய் மண் என்று வந்து விட்டால் நாங்கள் ஒற்றுமையானவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. நான் தோழரோடு சொன்னாரு, நம்முடைய பாப்பாலாம் செஞ்சப்ப நான் வந்து புகைப்படம் எடுக்கிறேன்னு சொன்ன மாணவர்கள் செஞ்சப்பெல்லாம் ஏன் எனக்கு அது தோணுதுன்னா, யார வந்து நீங்க இந்தியாவுக்கு எதிரியா காட்டுறீங்களோ, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள், கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியர்கள் இவர்கள் அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று ஒவ்வொரு முறையும் நம்மளை இழிவுபடுத்துறாங்க. அவனை ஓங்கி அடிக்கிற சங்காதான் நம்முடைய குழந்தைங்க தன்னுடைய ஆடையை முழுவதும் போட்டுக் கொண்டாலும் என் நாட்டை, என்னுடைய தேசத்தை வடிவமைத்த கொடியை நான் தாங்கி நிற்கிறேன் பாருங்க காட்டுறாங்கல்ல. அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இருக்கு.
அந்த புகைப்படத்தை நான் எடுக்கிறேன் சொல்ல தோழர், நானே உங்களுக்கு எடுத்து அனுப்புவேன், நீங்க எடுக்காதீங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் எடுக்கிற விதம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் எந்த இடத்துலயும் நம்முடைய மதத்தையே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எல்லா மதமும் ஒண்ணுதான் சொல்லி கொடுக்குது, ஒழுக்கம். நீ பிறந்தையா, நீ இப்படி இறந்தையா, இருக்கிற காலத்துல ஒழுக்கத்தோட இரு, பிறருக்கு பயனுள்ளவனா இரு. அல்லாஹ் வந்தாலும் அதை தான் சொல்லி தர்றாரு, கிறிஸ்துவரா இருந்தாலும் அதை தான் சொல்லி தராங்க, இந்து மதமா இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிங்க எல்லா மதமும் சொல்லி தருது. அது இடையில இருக்கிற சாமியார் கூட்டங்கள் தான் அதை தவறா பயன்படுத்தி நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் சொல்றது தவிர எந்த சாமியும் எந்த மதமும் இவரை விட நீ சிறந்தவன் என்று எந்த புத்தகத்திலும் எழுதாத உண்மைகள் இருக்கிறது. எந்த புத்தகத்திலும் எழுதவில்லை. ஆனால் நீ ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளு, அறிவை வளர்த்துக் கொள்ளு, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி கொள்ளுதான் சொல்லுது. அதை உயர்த்தி கொள்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு, நாளை இங்கு இருக்கிற எத்தனை தோழிகள் தோழர்கள் ஒரு IAS அதிகாரி ஆவீர்கள் என்பதை மனதில் ஏந்தி கொள்ளுங்கள். இந்த சுதந்திர நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். இங்கு கிடைத்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உங்களை உண்மையிலுமே போற்றி வணங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். நீங்க நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல திருமணமாகி 2 குழந்தைகளை கையில வச்சுக்கின்னு அம்மா என்ற சாதத்தில் தான் வீட்டுல இருந்திருப்பீங்க. ஆனால் அதை விடுதலையை நோக்கி உங்களுடைய இந்த தேசம் மிகப்பெரியது, உங்களுடைய பார்வை பெரிதாக இருக்க வேண்டும், இந்த தேசத்தில் உள்ள உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் இந்த தேசத்திற்கு என்பதைத்தான் இந்த பள்ளி உங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை நான் உணர்கிறேன். நாளைய நாடு முன்னேற வேண்டும் என்றால், நாளைய மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய பங்களிப்பு அவசியமானது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி தோழர்களே. ஜெய்ஹிந்த்.